ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் தமிழ் குக்கிங் சேனல். நம்ம சேனலில் கேழ்வரகை வச்சு ஒரு ஃபலூடா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப்பு, டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 2 ஸ்பூன், செரி பழம் 1, ஜெல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கிரேப் ஜெல்லி 2 ஸ்பூன், வேக வச்ச சேமியா, பொடியாக கட் பண்ண ஆப்பிள், ரோஸ் மில்க் எசன்ஸு, காய்ச்சின பால், பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேன் 1 கப்பு, ஐஸ்கிரீம். இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி ஃபஸ்ட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கேழ்வரகு மாவை எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மாவு மாரி கரைச்சிக்கோங்க. அப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த கேழ்வரகு பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சக்கையை எடுத்துகிட்டு, கேழ்வரகோட சக்கையை எடுத்துகிட்டு பாலை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த கேழ்வரகு பாலோட காய்ச்சின பசும்பால் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு பால், கேழ்வரகு பால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் 5 ஸ்பூன் சர்க்கரை தேவைப்பட்டுச்சு எனக்கு. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இந்தமாரி கஞ்சி பதம் வந்தோடனே மீதி இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணுங்க. இப்போ ஃபலூடா செய்ய எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சப்ஜா சீட்ஸு ஊற வச்சு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் எசன்ஸு அந்த பவுலில் சேர்த்துக்கணும். அடுத்தது சேமியா, வேக வச்ச சேமியாவை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச சேமியா 2 ஸ்பூன்னு சேர்த்துக்கலாம். அடுத்தது கேழ்வரகு காய்ச்சணும் இல்லையா, கேழ்வரகு பால் எடுத்து அந்த கஞ்சி. அடுத்தது ஜெல்லி. இப்படி 1 பை 1 சேர்த்துக்கிட்டு வாங்க. ஜெல்லி சேர்த்தாச்சு. அடுத்தது சப்ஜா சீட்ஸு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண ஆப்பிள், ஆப்பிள் சேர்த்தாச்சு. அடுத்தது ஐஸ்கிரீம், வனிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் சேர்த்துக்கோங்க. அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி. எல்லா பக்கமும் சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீமில் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது செரியை சென்டரில் வச்சுருங்க. இவ்வளோதாங்க, கேழ்வரகை வச்சு ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகு ஃபலூடா ரெடி. இதேமாரி நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.